வணக்கம். தமிழ் டெக் மார்க்கெட். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாடா பவர். ரொம்ப நாளாகவே எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. டாடா பவர் அப் ஆகுது, டவுன் ஆகுது, ஒரு 74 அந்த ரேஞ்சிலே சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறது நிறையா ஒருத்தோட சந்தேகம். நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முற்றிலும் தமிழ் பங்குச்சந்தை, தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். ஸோ உங்களுக்கு தேவை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினருக்கு. டாடா பவர் கரண்ட் வேறு லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆனது 74 ரூபா 50 பைசா. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டோஜி சிம்பிள் போட்டிருக்கு. இப்போ இந்த டைமில் வாங்கலாமா வேண்டாமான்னு நிறைய ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க. வாங்கி வச்சுருக்கவங்க செல் பண்ணிவிட்டு வெளியே வரலாமான்னு ஒரு தாட் இருக்கும். ஸோ அவங்கலாம் என்ன செய்யணும்னா, நீங்கள் அதை தயவுசெய்து செல் பண்ணாதுங்க. அதை அப்படியே பைலே இன்னும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை டேலி பண்ண பாருங்கள். மேலும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் பீரியடில் இதனோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 90 அபவ் ரீச் ஆக போகுது. ஒரு 94 வச்சுக்கோங்க. 90 அபவ்னா ஒரு 100 வரைக்கும் ரீச் ஆகும். இது ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியடில். லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 250க்கு மேலே போகும். ரீசன் என்னென்னா, ஃப்யூச்சரில் எல்லா வெஹிக்கிளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாற போகிறாங்க. 2025 அந்த இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக் காரு, எலக்ட்ரிக் பைக் எல்லாமே எலக்ட்ரிக் தான். ஸோ அதனால் அவங்க ப்ராஜெக்டை அவங்க இம்ப்ரூவ் அகைன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். மார்ச் 2019 பார்த்திங்கன்னா 45,45,737 கோடி. இப்போ மார்ச் 2020 பார்த்திங்கன்னா 73,753 கோடி. அவ்வளோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும். அப்போ இதில் 30 கோடிக்கு 3000 கோடிக்கு எக்ஸ்ட்ரா அவங்க 30,000 கோடிக்கு எக்ஸ்ட்ரா அவங்க ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனோட இம்பேக்ட் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் கிடைக்கும். ரீசன் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னதுபடி இது எலக்ட்ரிக் எல்லோரும் மாற போகிறாங்க. அது கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அதனால் இப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணிவங்க எப்போவுமே லாஸ் ஆகாது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ. அது மட்டும் இல்லை, அவங்க சோலார் சப்ளை எல்லாமே பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா இதனோட எஃப்ஐஐ எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக December 24 1225 கோடி வாங்கியிருக்காங்க. அதுக்கு December 23 முந்தின நாள் பார்த்திங்கன்னா 536 கோடி தான் இருக்குது. சடனாக அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனோட இம்பேக்ட்டு மண்டே இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் ஒரு ஷார்ட் பீரியடில் நல்லா க்ரோத் இருக்குது. அதனுடைய இந்த டேட்டாவை நீங்கள் செக் பண்ணாலே தெரியும். 23, 22, 21 அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். 21 எல்லாமே செல் பண்ணிட்டாங்க எஃப்ஐ. இப்போ 22 பார்த்திங்கன்னா 1153 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. அப்புறம் அகைன் சடனாக ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. என்னோடய டாடா பவர் டார்கெட் பார்த்திங்கன்னா 94 ஆஸ் பர் மை அனாலிசஸ். அகைன் இதோட நிறையா போகும். ஸோ இது 94 தான் போகுமா நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எப்படி போகுதுன்னு பாருங்கள். இப்போ சரியான டைம் வாங்குறது. ஏற்கனவே வாங்கி வச்சவங்க டேலி பண்ணலாம். வாங்கன்னு நினைக்கிறவங்க உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் பீரியடு 90, அது லாங் டேர்ம் வெயிட் பண்ணால் நல்லா உங்களுக்கு நீங்கள் போட்ட அமௌண்ட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா டோஜி சிம்பிள். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இந்த டேட்டா பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. எப்போவுமே இது ஒரு கொஞ்ச நாளாகவே இந்த 70க்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த 70 வரை தாண்டலை. ஏன்னா இப்போ எஃப்ஐ அதிகமாக பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த 70 இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்க்கவே முடியாது. அகைன் அது 80, 85, 90க்கு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த 80 பண்ணோன்னா ஐயோ வாங்கலையே, வாங்கியிருந்தால் கொஞ்சம் லாபம் கிடச்சிங்கன்னு நினைக்கக்கூடாது. இப்போவுமே நீங்கள் வாங்கிடணும். ஸோ வாங்கி அதை அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். செல் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். இப்போ அதனால உங்களுக்கு தெரியும், நான் தான் கரெக்டாக உங்களுக்காண்டி
டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் செமையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2019 அதாவது 2019 -8.830 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 17.728. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் அது ஃபியூச்சரில் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவே போதும் டாட்டா பவரை பற்றி அனலைஸ் பண்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் நான் தினம் தினம் வீடியோ அப்ளை பண்ணுறேன். நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.